வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது கை காலுங்க மரத்து போகிறத பற்றி. கால் அப்படியே மரத்து போயிருக்கும், எந்த உணர்ச்சியுமே இல்லாத மாதிரி இருக்கும். சமயத்தில் உணர்ச்சி இருந்துக்கிட்டே கூட கொஞ்சம் மரத்து போன மாதிரி ஆகிடும். கை கால் எல்லாமே மரத்து போன மாதிரி ஆகிடும். அதுக்கு இது சுகர்னாலேயும் இருக்கலாம், இல்லை நரம்பு சத்து குறைபாடுனால இருக்கலாம். இப்படி இது பல விதத்தினாலுமே இந்த மரத்து போகிறது. அது அதுக்கு மருத்துவம் என்னென்னா, நீங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட என்ன கேட்பேன்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாமா? நம்ம ரொம்ப செலவான பொருள் கிடையாது. இது கடையில் நாட்டு மருந்துகளில் வேப்பெண்ணெய் விற்கும். வேப்பெண்ணெய் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. வேப்பெண்ணெய் வாங்கி நீங்கள் அதை வாங்கி ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு சூடம், கோயிலுக்கு ஏற்றுற சூடம், அந்த சூடம் நல்லா ஒரு சின்ன கட்டி ஒன்று, கட்டி சுடம் வாங்கி சின்ன கட்டியாக ஒன்று போட்டு அதில் போட்டு வச்சுருங்க. வச்சு நல்லா அதை நுணுக்கி அப்படியே குழைப்படுங்க, கலக்கிடுங்க. அந்த வேப்பனையில் இந்த சூடத்தை கலக்கிடுங்க. அவ்வளோதான், வேறு இதுக்கு எந்த மருந்தும் கிடையாது. இது ஒன்று தான். எடுத்து எங்கெங்கே மரத்து போகுதோ அந்தந்த இடங்கள்லாம் முதல் நாள் நைட்டே அதை போட்டு கிளறி வச்சிடணும். இந்த சூடத்தையும் வேப்பனையும் ஒன்றா சேர்த்து கலக்கி வச்சுருக்கணும். அது நல்லா ஊறிடும். ஊறின பிறகு காலையில் எடுத்து எங்கெங்கே மரத்து போதோ அங்கங்கே தடவி ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. வச்சுருந்தீங்கவே உங்களுக்கு சூப்பராக ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அது உடனே வந்துடும்னு நினச்சிடாங்க. டாக்டர்கிட்ட போனால் தான் உடனே ஊசி போட்டால் சரியாயிடும். ஆனால் நம்ம கை வைத்தியம் எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். ஏன்னா மரத்து போக வந்துட்டாலே இரத்த குறைபாடுகள், இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். தொடர்ந்து ஒரு 10-15 நாளைக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மாதம் கூட போகலாம், தப்பு இல்லை. போட்டிங்கனாவே அது நல்லா நார்மல் ஆகிடும். அப்புறம் மரத்து போனது வரவே வராது. இதோட வேப்பனை ஒண்டி மட்டும் எடுத்து நீங்கள் வேப்பனையும் தேங்காயும் கலந்துக்கணும். அதை எடுத்து தலையில் கொஞ்சம் தடவுங்க. அந்த தலை முடி, நரமுடி இதெல்லாமே மாறும். சின்ன பிள்ளைங்க செஞ்சுருங்க, இது நல்லா மாறிடும். நரமுடியே வராது, இளநரையே வராது. அதோட முகம் கொஞ்சம் நிறம் மாறக்கூடியது இந்த வேப்பனையில் இருக்குது. கொஞ்சம் வேப்பனை கொஞ்சம் தேய்ச்சி பாருங்கள், அப்படி நிறம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இதில் வேப்பனைக்கு நிறைய சொரியாசுக்கெல்லாம் இந்த வேப்பனை தடவுனா அவ்வளோ நல்லா கேட்கும். இதுக்கு எக்கச்சக்க மருத்துவம் இருக்குது. அதனால் இந்த வேப்பனை செய்து அந்த மரத்து போகிறத நீங்கள் அதை குணப்படுத்திக்கலாம். நல்லா கேட்கும். உடனே போட்ட உடனே கேட்கலன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு 10 நாளாவது போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மரத்து போகிறத மாறும். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.